Dear students, plus 2 Maths Chapter 7 Applications of Differential Calculus வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் எக்ஸசைஸ் 7.3 பயிற்சி 7.3 இதில் வந்து ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூசிங் த லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் determine the values of x at which the tangent is parallel to the secant line at the endpoints of the given interval. f of x வந்து x square minus 3x plus 2 x in the closed interval minus 2, 2. Second function வந்து f of x is equal to x minus 2 into x minus 7 x belongs to the closed interval 3, 11. First function எடுத்துக்கலாம். f of x is equal to x cubed minus 3x plus 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். f of x is continuous in the closed interval minus 2, 2 அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் f of x is differentiable in the open interval minus 2, 2. இதில் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக எல்லா வேல்யூஸுமே எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால எல்லா இடத்துலையுமே அது டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்கும். Then there exists at least one value in the open interval minus 2, 2 such that f dash of c is equal to f of b minus f of a by b minus a. இப்போ f of x நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x cubed minus 3x plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம அந்த அப்பர் லிமிட்டும் லோவர் லிமிட்டுக்குரிய வேல்யூஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். f of 2 is equal to 2 cubed minus 3 into 2 plus 2. 2 cubed வேல்யூ 8, 8 minus 6 plus 2ன்னு வந்துடும். 8 plus 2 10, 10 minus 6 வந்து 4 அப்படின்னு கிடைக்கும். f of minus 2 is equal to minus 2 the whole cubed minus 3 into minus 2 plus x minus into minus plus. இது வந்து minus 2 the whole cubed வந்து minus 8 plus 2 வந்துடும். இது plus 8 வரும். இங்கே ஒரு minus 8 இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 0 பிடிச்சிடும். இப்போ f dash of x கண்டுபிடிச்சிக்கலாம். x cubedன்றது அதனுடைய டிஃப்ரென்சியேஷன் 3x ஸ்கொயர் minus 3, எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1ன்றதுனால minus 3, 2ஓட டிஃப்ரென்சியேஷன் 0, அதனால் நம்ம 3x ஸ்கொயர் minus 3 மட்டும்தான் எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸுக்கு வந்து வேல்யூஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சின்னு சொல்லிவிட்டு f dash of c is equal to 3c square minus 3 அப்படின்னு கிடைக்கும். This is equal to f of 2 minus f of minus 2 by 2 minus of minus 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். f of 2 வந்து 4, f of minus 2 வந்து 0, கீழே வந்து இது வந்து minus into minus plus 2ன்னு வந்துடும். 2 plus 2 4ன்னு கிடச்சிரும். 4 by 4 is equal to 1. இப்போ 3c square minus 3 is equal to 1ன்னு கிடச்சிருக்கு. therefore 3c square equal to 4, c square equal to 4 by 3ன்னு கிடைக்கும். c is equal to plus or minus 2 by root 3 which belongs to minus 2, 2. அடுத்தது செகண்ட் ஃபங்க்ஷன் f of x is equal to x minus 2 into x minus 7 x in open interval 3, 11. இப்போ f of x is continuous in the closed interval 3, 11. f of x is differentiable in 3, 11. இதில் வந்து கண்டினியூஸாக இருந்ததுன்னா கட்டாயமாக இதுலேயே டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும் ஓப்பன் இன்டர்வலில். இப்போ f of x equal to x minus 2 into x minus 7 எடுத்துக்கிறோம். நமக்கு இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இங்கே minus 2x minus 7x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா minus 9x minus 2 into minus 7 வந்து plus 14. இப்போ f dash of x is equal to 2x minus 9 அப்படின்னு வந்துடும். எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் 2x, 9x வந்து 9 வரும், நடுவில் மைனஸ் இருக்குது. அப்புறம் எக்ஸை வந்து சிக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். f dash of c is equal to 2c minus 9 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ f of 11 கண்டுபிடிச்சிக்கலாம். அப்பர் லிமிட் வந்து f of 11, 11 minus 2 into 11 minus 7, 11 minus 2 9, இது 11 minus 4, 11 minus 7 வந்து 4, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 36 வந்துடும். f of 3 is equal to 3 minus 1 into 3 minus 7, 3 minus 2 வந்து 1, 3 minus 7 வந்து minus 4, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா minus 4ன்னு கிடைக்குது. இப்போ நமக்கு f dash of c is equal to f of 11 minus f of 3 by 11 minus 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ f dash of c என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2c minus 9 which is equal to f of 11 வந்து 36, f of 3 வந்து minus 4, வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் minus of minus 4 by 11 minus 3 வந்து 8 equal to 36 plus 4 by 8ன்னு வரும். இது வந்து 40 by 8. இது டேரெக்டாகவே நம்ம 8ஆலே அடிச்சிட்ருக்கலாம். அடித்தோம்னா 5 தான் கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு 4ஆல் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2ஆல் கேன்சல் பண்ணியிருக்கேன். which is equal to 5. இப்போ 2c minus 9 is equal to 5னா 2c is equal to 5 plus 9. இந்த minus 9 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். 2c is equal to 14. therefore
c is equal to 7, மைனஸ் வேல்யூ இதில் இருக்கா, சாரி ப்ளஸ் 7 தான். c is equal to 7 அப்படின்றது இந்த ஓப்பன் இன்டர்வலில் இருக்கும். தேங்க்யூ.